Welcome to the component based technology online class. Dear student, நம்ம XML with .NET அப்படின்ற கான்செப்ட்ஸ் தான் லாஸ்ட் வீடியோல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு இந்த வீடியோ கிளிப்ல நம்ம வந்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா SOAP fundamentals. Expansion of SOAP is nothing but simple object access protocol. அதாவது ஒரு கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட ஏதோ சம் ஆப்ஜெக்டை வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆப்ஜெக்டை சர்வர்ல இருந்து எடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டோகால் எது அப்படின்னா சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் புரோட்டோகால் தான். ஓகே, ஸோ யூசிங் SOAP only a client can call the methods on servers and web services. நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை சர்வர்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து இந்த SOAP அப்படின்ற புரோட்டோகாலை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். So this is one of the fundamental part of the .NET framework. இதனுடைய features என்னென்னன்றதை நம்ம இப்போ first பார்க்கலாம். First one, it is HTTP based. இந்த SOAP protocol வந்து hypertext transfer protocol ஓட இணைந்து தான் ஒர்க் பண்ணுது. அதனால நம்மளால மெசேஜஸ் வந்து ஈஸியா இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இது வந்து ஒரு XML ஃபார்மேட்டா இருக்கிறதால எனி லாங்குவேஜ் ஆர் எனி பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளால இந்த SOAP புரோட்டோகாலை வந்து யூஸ் பண்ண முடியுது. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிம்பிளிசிட்டி. ஈஸியா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சில டேக்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே இந்த SOAP ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி யூ கேன் ஈஸிலி கிரியேட் த மெசேஜஸ். யூசருக்கு வந்து எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லாம அவங்க நியூ லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுன்ற அந்த ஒரு டிஃபிகல்ட்டினஸ் இல்லாம தே கேன் கிரியேட் தயர் மெசேஜஸ் ஈஸிலி. அண்ட் தென் எக்ஸ்டென்சிபிலிட்டி. எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனி டைம் தே கேன் ஆட் இன் த டாக்குமெண்ட். அது வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டி. அண்ட் தென் மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங் அப்படின்றது வந்து கம்யூனிகேஷன் தான். சிம்பிள் நேம் ஆர் வேல்யூ பேர் வழியா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புக் நேம் ஈக்குவல் டு சம் நேம் ப்ரோக்ராமிங் இன் .NET அப்படின்னா அது வந்து நேம் வேல்யூ பேர். இந்த மாதிரியான நேம் வேல்யூ பேர் வச்சு நம்மளால ஈஸியா மெசேஜை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் SOAP. இந்த ஃபியூச்சர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்லது ரொம்ப ஒரு அட்வான்டேஜியஸ் ஃபியூச்சர் எது அப்படின்னா திஸ் புரோட்டோகால் இஸ் HTTP பேஸ்ட். அதனால நம்ம தனியா போயிட்டு வேற ஒரு எந்த விதமான புரோட்டோகாலும் நம்ம கிரியேட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், SOAP பில்டிங் பிளாக்ஸ். இந்த SOAP வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நார்மலா ஒரு SOAP மெசேஜ் அப்படின்றது வந்து ஒரு XML டாக்குமெண்ட். அதனாலதான் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ஸ் இட் இஸ் அன் XML ஃபார்மேட் அப்படின்றதால நம்ம தனித்தனியா எதுவும் நம்ம நியூவா நம்ம வந்து கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யூசர் கேன் கிரியேட் மெசேஜஸ் ஈஸிலின்றது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ அந்த வகையில SOAP வந்து ஒரு XML டாக்குமெண்ட். இதனுடைய 4 மேஜர் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்வலப், அடுத்து ஹெடர், பாடி அண்ட் தென் ஃபால்ட். ஓகே, ஃபால்ட் மீன்ஸ் இங்க வந்து எரர்ஸ். ஏதாவது சம் எரர் அக்கர் ஆச்சுன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ற எலமெண்ட் வந்து ஃபால்ட் எலமெண்ட். இப்ப இந்த 4 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த SOAP மெசேஜ் பார்க்கலாம். XML வெர்ஷன் ஈக்குவல் டு 1.0 பிகாஸ் இது வந்து ஒரு XML டாக்குமெண்ட் தான். SOAP வந்து ஆல்வேஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த XML பேஸ்டு ஒரு டாக்குமெண்ட் தான். ஓகே, ஸோ பட் வந்து நம்ம XML வந்துட்டு SOAP டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் இப்ப SOAPோட எலமெண்ட்ஸ் என்னென்ன, என்வலப், ஹெடர், பாடி அண்ட் ஃபால்ட் இல்லையா. ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் டேக் கொடுத்து SOAPன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கும் பொழுதுதான் XML டாக்குமெண்ட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் வந்து SOAPனுடைய பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ SOAP என்வலப்ல யூ ஹாவ் டு கிவ் த காமனா என்ன மாதிரியான நேம் ஸ்பேஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் தென் என்ன மாதிரியான என்கோடிங் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்ப ஈவன் நீங்க ஒரு யூடியூப்லயே நீங்க ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணும்போது அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்லோட் ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்லோடிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் 50% வந்து என்கோடிங் வந்து நடக்கும். பைனரி என்கோடிங்கா, அது என்ன ஃபார்மேட் ஆஃப் என்கோடிங் நம்ம வந்து செய்ய போறோம்ன்றதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்வலப். அதாவது வந்து என்வலப் எலமெண்ட்ல இந்த 2 டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நேம் ஸ்பேஸ் என்னது, என்கோடிங் ஸ்டைல் என்னன்றத என்வலப் எலமெண்ட்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அடுத்தது வந்து ஹெடர்க்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம யாருக்கு ரிசீவ் பண்ணோம், நம்ம யாருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்றது வந்து ஹெடர்ல வரும்.
And then body அப்படின்னு பார்க்கும்போது பாடியில வந்து actual messages and then errors ஏதாவது வந்ததுன்னா அந்த concern errors வந்து நம்ம இதுல ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல சோப்பினுடைய envelope element contains the details that are used to identify the document as a soap message. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த சோப் மெசேஜினுடைய நேம் ஸ்பேஸும் என்கோடிங் ஸ்டைல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஒரு டேகுக்கு முன்னாடியும் அதுக்கான ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஹெடர் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அத்தன்டிகேஷன் இன்ஃபர்மேஷன், ஆன்கோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதனுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இப்போ நம்ம ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதனுடைய எல்லா அத்தன்டிகேஷன்ஸுமே இந்த ஹெடர்ல தான் இருக்கும். அண்ட் தென் இந்த பாடி எலமெண்ட் வந்து ஆக்சுவல் மெசேஜ், ரெசிபியன்ட்டுக்கு யார் ரிசீவரோ அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் மெசேஜ் வந்து இந்த பாடியில இருக்கும். ஃபால்ட் எலமெண்ட் வந்து இட் வில் இண்டிகேட் தி எரர் மெசேஜஸ். ஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் நமக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அந்த எரர் என்னன்றத வந்து நம்ம இன்டிமேட் பண்றதுக்காக யூ கேன் யூஸ் தி ஃபால்ட். பட் இந்த ஃபால்ட் வந்து இட் இஸ் பியூர்லி ஆப்ஷனல், நீங்க கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம். பட் அதர்வைஸ் என்வலப், ஹெடர் அண்ட் பாடி இது இந்த மூணும் வந்து இட் இஸ் மஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். The message is returned to request the price of a mobile. ஒரு மொபைலுக்கு நீங்க ஒரு பிரைஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். யூ ஆர் ரெக்வஸ்டிங் த பிரைஸ் ஃபார் தி மொபைல். அது வந்து ஒரு சோப் ஆப்ஜெக்ட் வழி, சோப் ப்ரோட்டோகால் வழியா தான் நமக்கு அதனுடைய பிரைஸை வந்து கெட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, ஸோ XML வெர்ஷன் கொடுக்குறோம். சோப்ல வந்து அந்த என்வலப் டேகுக்குள்ளார XML நேம் ஸ்பேஸ் அண்ட் என்கோடிங் ஸ்டைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஹெடர் இருக்குது. ஹெடர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இதை வந்து கேட்கறது. இப்ப நீங்க உங்களுடைய லாகின் வழியா நீங்க லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அங்க போகும். ஓகே, நம்ம வேணா வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்குது, யாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, இப்ப ஈவன் நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டா தப்பான்னு வெரிஃபை பண்ணணும்னா that should be stored somewhere. But using some encoding, அதர்ஸ் பார்க்காத மாதிரி அப்படிதான் சேவ் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் கோடிங்ல வந்து அது வந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அத்தன்டிகேஷன் இன்ஃபர்மேஷன். இப்போ சப்போஸ் நீங்க சில சைட்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து அதுல போய் பிரைஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதால தான் இந்த ஹெடர் வந்து அத்தன்டிகேஷன். ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க, பாடிக்குள்ளார நமக்கு என்ன வேணும், we need the price. ஸோ கெட் பிரைஸ் ஆஃப் என்ன மாடல், நோக்கியா 3120. இப்பெல்லாம் யாருமே நோக்கியா 3120 வாங்குறது இல்ல. ஸோ நீங்க என்ன மாடல் ரெக்வஸ்ட் பண்றீங்களோ அந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதனுடைய கெட் பிரைஸ் மெத்தட் வந்து நம்ம கால் பண்றோம். ஸோ திஸ் இஸ் தி பாடி. ஸோ நம்ம உங்களோட கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட்டுமே இந்த மாதிரி ஒரு சோப் ப்ரோட்டோகால் வழியா தான் HTTP வழியா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகுது. இது நமக்கு தெரியாமலேயே நடந்துட்டு இருக்குது. I hope you understand this one. So SOAP is nothing but a simple object access protocol. அது வந்து HTTP யோட சேர்ந்து ஒர்க் ஆகுது. அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். பில்டிங் பிளாக்ஸ் வந்து envelope, header, body and then fault. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து it is essential, fault element வந்து it is optional அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். சின்ஸ் அந்த ஃபால்ட்ன்றது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல்ன்றதால நம்மளோட எக்ஸாம்பிள் கோடிங்ல we have not included the fault method. ஓகே, அந்த fault ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதர்வைஸ் envelope வந்து நேம் ஸ்பேஸ் அண்ட் என்கோடிங் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஹெடர் வந்து ஃபார் அத்தன்டிகேஷன், பாடி வந்து நம்ம செய்ய வேண்டிய ஆக்சுவல் ஒர்க், ஆக்சுவல் ரெக்வஸ்ட் வந்து பாடியில தான் வரும். அண்ட் ஃபால்ட் வந்து இட் இஸ் ஆப்ஷனல், you may or may not give it. Okay ma, so this is all about the simple object access protocol. I hope you all understand this concept. Thank you students.